வணக்கம். நான் டாக்டர் மாதவி வேஷ், இந்தியா ஹோமியோபதி. இன்று தெரிந்து கொள்வோம் சோரியாசிஸ் எவ்வகையான பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த பழங்கள். முதலில் பழங்கள் மற்றும் நல்ல உணவு. சோரியாசிஸ் அறிகுறிகளை சரி செய்யவும் அறிகுறி நிவாரணம் மிகவும் நல்லது. ஆனால் அது சோரியாசிஸை நிரந்தர குணம் இல்லை. நீங்கள் நிரந்தர குணம் வேண்டும் என்றால் தனிப்பயன் சிகிச்சை அவசியம். எந்த பழங்கள் சோரியாசிஸ் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் அவை பயனுள்ளதாக பேசுவோம். முதலில் ப்ளூபெரிகளை பரிந்துரைக்கிறோம். ப்ளூபெரிகள் வைட்டமின் சியில் செறிந்தவை மற்றும் இதில் பல ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளன. இது அழற்சியை குறைக்க உதவியாக இருக்கும் மற்றும் சோரியாசிஸிலும் பயனுள்ளதாக. இப்போது அவகாடோ பற்றி பேசுவோம். அவகாடோவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் வைட்டமின் இ உள்ளது. இது தோலை ஈரமாக வைத்திருக்க மிகவும் உதவுகிறது. சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு தோலை ஈரமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் தோலில் அதிக உலர்ச்சி இருந்தால் அவர்களுக்கு அதிக சிரமம், எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மற்றும் அதிக அளவில் பிளேக்கள் உருவாகும். எனவே அவகாடோ உங்கள் உணவில் சேர்க்க ஒரு நல்ல விருப்பமாகும். அடுத்ததாக மாம்பழம் பற்றி பேசுவோம். மாம்பழம் வைட்டமின் ஏ மற்றும் குரோட்டனாய்டுகளில் செறிந்தது. இது நமது தோலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் செல்களை மறுசீரமைக்க உதவும் மறுசீரமைப்பு பண்புகள் உள்ளன. அடுத்ததாக மாதுளை பற்றி பேசுவோம். மாதுளையில் பாலிஃபினால்கள் உள்ளன மற்றும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் உள்ளன. மேலும் இது இரும்பு செறிந்த உணவாக இருப்பதால் இது சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு அழற்சியை குறைக்கவும் அறிகுறி நிவாரணம் அளிக்கவும் டிசைனின் ஒரு நல்ல விருப்பமாக இருக்கலாம். அடுத்ததாக கிவி பற்றி பேசுவோம். கிவி வைட்டமின் சியில் செறிந்தது மற்றும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக உள்ளன. எனவே இது நமது தோலுக்கும் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கும் மிகவும் நல்லது. அடுத்த பழம் ஆப்பிள். ஆப்பிளில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது மற்றும் குவெர்சிட்டின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது சோரியாசிஸில் மிகவும் உதவியாக இருக்கும் மற்றும் நமது தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவியாக இருக்கும். இது அழற்சியையும் குறைக்கும் மேலும் எரிச்சல் போன்ற அறிகுறிகளையும் குறைக்கும். அடுத்ததாக பப்பாளி பற்றி பேசுவோம். பப்பாளியில் பப்வைன் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது தோலை எக்ஸ்ஃபோலியேட் செய்ய மிகவும் உதவுகிறது. சோரியாசிஸின் முக்கிய அறிகுறி தோல் எக்ஸ்ஃபோலியேட் ஆகாமல் ஒரு இடத்தில் சேர்ந்து பிளேக்கள் உருவாகும். நோயாளி மிகவும் சிரமப்படுவார். எனவே பப்பாளி அவர்களுக்கு ஒரு நல்ல விருப்பமாக இருக்கலாம். தோலை எக்ஸ்ஃபோலியேட் செய்ய. அடுத்ததாக செர்ரி பற்றி பேசுவோம். செர்ரிகளில் ஆண்டோசயனின் வேதிப்பொருள் உள்ளது மற்றும் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளன. இதனால் இது தோலில் உள்ள அழற்சியை குறைக்கும் மற்றும் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு பல அறிகுறிகளில் நிவாரணம் அளிக்கும். அடுத்ததாக நாரங்கைகள் பற்றி பேசுவோம். இது ஸ்ட்ரெஸ் பழங்களின் சிட்ரஸ் பழங்கள். இது அதிக அளவு வைட்டமின் சியில் செறிந்துள்ளது. இது நமது தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகும். தோலை ஆரோக்கியமாக வைத்திருக்க மிகவும் பயனுள்ளதாகும். ஆகையால் நான் சொல்கிறேன், நீங்கள் தினமும் உங்கள் உணவில் தாஜா பழங்களை சேர்க்க வேண்டும். நல்ல உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மூலங்களில் அறிகுறி நிவாரணம் வழங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் உங்கள் தூண்டுதல்களை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து விலகி இருங்கள். ஜங்க் உணவு, செயலாக்க உணவு, எண்ணெய் உணவு, மாசு, தூசி, சோப்பால் ஒவ்வாமை இருக்கும், கடின நீர் பிரச்சனை இருக்கும். உங்கள் தூண்டுதல்களை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து விலகி இருங்கள். நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமானவை. நீங்கள் அல்லது உங்கள் அறிமுகமானவர் நோய் போன்ற மூலத்திலிருந்து பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் சுகாதார நிபுணருடன் தொடர்பு கொண்டு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை சிகிச்சை திட்டத்தை பின்பற்றுவது மிகவும் அவசியம். உங்களுக்கு இத்தகைய நோய் இருந்தால் நீங்கள் இந்தியாவில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏனெனில் எங்களுக்கு சோரியாசிஸ் வழக்குகளில் மிகச்சிறந்த முடிவுகள் கிடைத்துள்ளன. எனவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஆன்லைனில் ஆலோசனை பெறலாம். நன்றி.